பூக்கலக்க ஆரம்பித்து 25 ஆண்டு காலம் நிறைவு பெறுகிறது. அப்பா கண்டுபிடிச்சிட்டார் அவர். 25 ஆண்டு காலம் நிறைவு பெற்ற இந்த விழா ஒரு சாதாரண விழாவாக கொண்டாடுகிறார். ஒரு எழுச்சி விழாவாக ஏன் கொண்டாடவில்லை? ஒரு வெள்ளி விழாவாக ஏன் கொண்டாடவில்லை? ஏன் சாதாரண விழாவாக கொண்டாடுகிறார்? இப்போது எதற்கெடுத்தாலும் மிக பிரமாண்டமான ஊர்வலம் அது இது என்று இருக்கிறது. நீங்களும் கோயம்புத்தூரில் இளையர் தெருவில் இருந்து ஊர்வலம் ஆரம்பித்து இந்த மைதானத்தை வந்தடைந்து வாசகர்கள் விழாவை நடத்துவார்கள் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தால் என்ன என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பணிவே அப்படி இருந்ததுன்னா அவர் கோவம் வந்தால் அப்படி இருக்கும். வெள்ளி விழாவை ஏன் பிரமாதமாக கொண்டாடலை என்றார். ஒரு பத்திரிகை 25 ஆண்டுகளை கடந்து விடுகிறது என்பது பெரியதொரு சாதனையாக தமிழகத்தில் இல்லை. ஆனந்த விகடன் 50 தாண்டியாச்சு, கல்கி 50 தாண்டியாச்சு, தினமணி அந்த போன்ற பத்திரிகைகள் 50 தாண்டியாச்சு, குமுதம் 50 தாண்டியாச்சு. அப்படி இருக்கும்போது நாங்கள் 25 தாண்டிட்டோன்றது ஒரு சாதனைன்னு சொல்லிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். எங்கள் காரியாலயத்தில் கூட இதை ஒரு பெரிய விழாவாக கொண்டாட வேண்டும் என்று நினைத்தார்கள். நான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. நான் ஒரு ஜனநாயகவாதி என்பதால் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அப்படியே நிராகரித்து விட்டேன். இதை ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் துக்ளக் எப்பேற்பட்ட பணி புரிந்து வருகிறதுன்னு பேச சொல்லி அவங்களை கேட்டுக்கிட்டு அவங்க பேசின உடனே ஐயோ இவ்வளோ பாராட்டிட்டீங்க, நாங்கள் இதுக்கெல்லாம் தகுதியே இல்லைன்னு சொல்கிறத விட வழக்கம் போல் இப்போ விழாவை நடத்துகிறதே பெட்டர் அப்படின்னு தீர்மானம் பண்ணி இந்த மாதிரி நடத்துகிறோம். ஒரு பத்திரிகைக்கு 25 ஆண்டு என்பது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சாதனையாகிவிட்டது என்று நான் கருதாதது தான் இதை விழாவாக கொண்டாடுவதற்கு காரணம்.